ஃபாலோவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், மனோபாலா இயக்கி அதிக லாபம் அள்ளி கொடுத்த 4 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நகைச்சுவை நடிகர் மனோபாலா இயக்கி சில படங்கள் 100 நாட்களும் சில படங்கள் 50 நாட்களுக்கு மேலேயும் ஓடி நல்ல வசூல் பெற்றுள்ளன. ஆனால் அதிக லாபம் என்பது வேறு. இப்பொழுது மனோபாலா இயக்கி அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் பிள்ளை நிலா, மோகன் ராதிகா நடித்த படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. மோகனுக்கு இதுவும் ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது. இது ஒரு திகில் படமாகவும் இருந்தது, ஆனால் நல்ல படமாக அமைந்தது. இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து சிறைப்பறவை, விஜயகாந்த் ராதிகா நடித்த படம். இந்த படம் 100 நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது. பல இடங்களில் 50 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூலும் கிடைத்தது. நல்ல வெற்றி படமாகவும் அமைந்தது. இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து ஊர்காவலன், ரஜினி ராதிகா நடித்த படம். இந்த படம் 100 நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்றது. பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூலை பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், விஜயகாந்த் ரேகா சுகாசினி நடித்த படம். இந்த படம் 100 நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்றது. பல இடங்களில் 50 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூலையும் பெற்றது. இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. இன்னும் ஒரு சில படங்கள் மனோபாலா இயக்கி இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன. கடைசியில் சில படங்கள் மனோபாலா இயக்கி சரியாக ஓடாததால் மனோபாலா நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்து வைத்தார். சரிவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கன்னட சந்திக்கிறேன். நன்றி.